காதல் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இவங்க 6வது படிச்சிருந்தாங்க, நான் 9வது படிச்சிருந்தேன். வாரத்துக்கு ஒரு தடவை மெத்தைக்கு வருவாங்க. அதுக்காக நான் எப்பயுமே மெத்தையிலே இருப்பேன். சொன்னா அந்த அண்ணா கிட்ட சொல்லி எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் சரி வராது, நான் உங்களை அண்ணாவா தான் பாக்குறேன், இப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அந்த பொண்ணு போய் சொல்லிடுச்சு, நான் உங்களை அண்ணான்னு சொல்லிட்டாங்க. நான் வருத்தலாம் போல, எனக்கு தெரியும். நான் இந்த பொண்ணு ஒரு டைலாக் சொல்லிச்சு ப்ரோ, அவங்க வந்து பொண்ணு பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற பரவ, அப்பவே அந்த டைலாக் சொன்னாங்க. நம்மளாம் தர முடியாது திரும்ப சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவர் வந்து சரி அவ தரலன்னா நான் தரேன்னு சொல்லி நம்பர் கொடுத்து ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக் காலே வரல. நான் டெய்லியும் மத்தியில் போய் லவ் ஃபெயிலியர் சாங் கேட்டு பேசலாமா வேணாமான்னு யோசிச்சு காதல வச்சா இவரு கேஷா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா போய் நான் இது வரைக்கும் எந்த பொண்ணு எதுவும் பேசணும். ஃபுல் நேமே தெரியாது. அந்த ஸ்னாம்புக்கு மெசேஜ் லவ் பண்ணும்போது தான் தெரியும். நான் சொன்னேன் எனக்கு உங்க ஃபுல் நேமே இப்பதான் தெரியும், என்னை தெரியாமலே எப்படி லவ் பண்ணேன்னு. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சொன்னாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். அப்படியா? அழுவ ரேஞ்சிலாம் போயிடும். விஷயமா நான் அழுவலாம் மாட்டேன், இந்த மாதிரி மொக்கையா தெரியல. அழுவத ஏன் ப்ரோ அப்பதே அழ வைக்கிறீங்க? சொன்ன Hi-Fi Housing and Properties in Sri Sai City, West Tambaram. Launching offer. Hurry! Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. ரெட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயர்ஜனோ. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியிலையோ இல்லை ஒரு வீடியோ ட்ரெண்டானா மக்கள் மத்தியில் மிக பிரபலமாயிடுறாங்க. ஆனாலும் அதில் சில பேருக்கு தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது, ரொம்ப பாராட்டி பார்க்குறாங்க. அந்த வகையில் சுதா ப்ரோ, நீலா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க ரொம்ப எப்படி சந்தோஷம். உங்களை வந்து இப்படி அறிமுகப்படுத்துறதை விட பாண்டி கப்பல் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். பாண்டி கப்பல் 2 பேருக்குமே வணக்கம். முதல்ல நிறைய பேருக்கு இந்த பாண்டி கப்பல் பாண்டிச்சேரி இருக்கிறதுனால பாண்டி கப்பலா? ஆமா, எங்க பாண்டிச்சேரியில இந்த மாதிரி கப்பிள்ஸ் யாரும் ரீல்ஸ் பண்ணி வந்து ஃபேமஸ் ஆகி நாங்க கேள்விப்பட்டது இல்ல. சோ நம்மளே ஃபர்ஸ்டா இருக்கலாமே. இண்டிவிஜுவலா நிறைய பேர் இருக்காங்க, பட் கப்பலா வந்து நாங்க தான். நீங்க தான் ஃபாலோவர்ஸ். சூப்பர். சோ உங்களை பத்தி கேள்விப்படும் போது கல்யாணமாகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகல, ஆனா காதல் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் பெரிய பிரயாணமா இருந்திருக்கு. எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு உங்களுடைய காதல்? எங்க காதல் வந்து நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இவங்க 6வது படிச்சிருந்தாங்க, நான் 9வது படிச்சிருந்தேன். வாவ்! 6வதுலயே எதுக்கு சொல்றேன்? 6வதுலாம் காதல் என்னன்னே தெரியாதுங்க. சைல்டிஷ் லெவல்ல இருந்தே அப்படி எனக்கு இருக்கு. தெரியாதுங்க. இல்ல, அவங்க 6வது படிக்கும் போது எங்க தெருவுல வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 தெரு தள்ளி இருந்தாங்க. எங்க தெருவுக்கு 6வது படிக்கும்போது வந்தாங்க. நான் அப்போ 9வது படிச்சிருந்தேன். நான் இவங்க பார்க்கறது தெரியாது. நான் 3 வருஷமா ஒன் சைடா தான் பார்த்துருந்தேன். நான் யாருன்னே தெரியாது. ஏன்னா இங்க வர்றதே ஒரு நாளைக்கு ஒரு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ தான். வெளியிலே வர மாட்டேன். காலைல ஆட்டோக்கு வருவாங்க, சரி. சாயந்தரம் ஆட்டோ ஸ்கூல்ல இருந்து ஆட்டோல போவாங்க. இவங்க ஆட்டோல பார்க்கணுன்றதுக்காகவே நான் வந்து ஸ்கூல் லீவ் போட்டுருவேன். நான் ஸ்கூல் போயிடும், அதுக்கப்புறம் தான் ஆட்டோ வரும். ஸோ அதனால் பார்க்க முடியாதுன்றதுனால வந்து இவங்க லீவ் போட்டுருவேன். லீவ் போட்டு எங்கள் ஆட்டோவை பார்த்துட்டு தான் சாயந்தரம் அதே மாதிரி இவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க. அதனால் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க காலையும் பார்க்க முடியாது, சாயந்தரம் பார்க்க முடியாது. அது இல்லாமல் அவங்க வெளியே வர மாட்டாங்க. ஃபுல்லா போட்டுருவீங்க. காலையில சாயந்தரம் பார்க்கறக்காண்டியே. ஆமாம். அதுக்கப்புறம் எப்பயோ வாரத்துக்கு ஒரு தடவை மெத்தைக்கு வருவாங்க. அதுக்காக நான் எப்பயுமே மெத்தையிலே இருப்பேன். பசங்களோட தெருவில் கண்ணாமூச்சாலம் போலாம் மெத்தையிலே போய் ஒளிவேன். இவங்க வீடு வந்து ஒரு போர்ஷன் வீடு மாதிரி காரிடார். எப்ப பார்த்தாலும் மெத்தில ஒளிங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே. ஆனாலும் பரவாயில்ல. நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. 3 வருஷமா தெரியவே தெரியாது. அதாவது அந்த காலகட்டத்துல நீங்க 9th படிக்கும் போது. ஆமா, 9th 9th 10th 11th அந்த 3 வருஷம் எனக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க அந்த மாதிரி ஒரு நிமிஷம் தான் வாரத்துக்கு ஒரு மெத்தைக்கு வருவாங்க. எப்பயுமே மெத்தையில இருப்பேன். எப்போ தெரிய வந்துன்னா நான் 12th போயிட்டேன். நான் 12th முடிச்சுட்டு சேஃபா நல்ல மார்க்லாம். அவர் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட். என்னங்க சொல்றீங்க? 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 10th ஸ்கூல் இவங்க பாக்க லீவ் போடுவோம்ல. காதல்ல ஒரு பவர் ஃபோர்ஸ் இல்லையே. அவங்க மேல கவனம் செலுத்தினா எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியும்? அதாங்க, இவங்க பாக்க லீவ் போடுவோம்ல. நான் நாளை வீணா கூடாதுன்றதுக்காக நான் நல்லா படிச்சிருவேன். ஏங்க வீட்ல லீவ் போட்டு படிச்சிருக்காருங்க. இல்ல, இவங்களுக்காக தான் லீவ் போடுதே. இல்ல, என்ன பாத்துட்டதுக்கு அப்புறம் நான் ஸ்கூல் போற டைம் அவர் சும்மா தான் இருப்பாரு. என் ஃப்ரெண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்களா. நான் சும்மா தான் வீட்ல இருப்பேன். நல்லா படிச்சிருவேன். கிட்டத்தட்ட அப்போ 3 வருஷம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்போ அவங்க உங்களை நோட்டீஸ் பண்ணாங்க? அதான் நான் 12th முடிச்சுட்டு லீவ்ல இருந்தேன். இவங்க அப்பதான் 9th லீவ்ல இருந்தாங்க. இவங்க 10th கிளாஸ் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
சீக்கிரமாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, அப்போ வந்து நான் ஆனுவல் லீவில் இருக்கும் போதே உங்களுக்கு ஸ்கூல் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா பக்கத்து வீட்டு பொண்ணு மூலியமா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுக்க தெரிஞ்சிருச்சு. ஆரம்பிச்சிட்டாரு. நான் வெளிய ஓ. போகும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க பேர் வச்சு கத்துவாங்க. நான் ஓ, எப்பயாச்சும் ஆமா, போகும் ஆமா. அந்த அந்த டைம்ல மாதிரி அதான் trend கிளப்பி ஆச்சு. விடுவாங்கல்ல. ஆமாம், எல்லாம் கிளம்பி விடுவாங்க. அப்பதான் யாரா நம்மள போறப்போலாம் இந்த மாதிரி கூப்பிடுறாங்களே, ஏன்னா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து சொல்லிச்சு, அக்கா அந்த அண்ணன் உங்களை பாக்குறாங்க, இந்த மாதிரி பசங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்களும் லவ் பண்றீங்க அப்படின்னு நான் சொன்னேன், அவங்க யாருன்னே தெரியாது, அந்த அண்ணா அவங்க அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. Okay. நான் சொன்னேன், அந்த அண்ணா கிட்ட சொல்லு எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் சரி வராது, நான் அவங்கள அண்ணாவா தான் பாக்குறேன், இப்படி எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். சரி. அந்த பொண்ணு போய் சொல்லிடுச்சு, நான் உங்களை அண்ணான்னு சொல்லிட்டாங்க. நான் வருத்தலாம் போடல, எனக்கு தெரியும். நான் Right. அண்ணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்ப ஏன்னா ஆரம்பத்தில் வரைக்கும். எல்லாம் அண்ணன் தானே சொல்லுவாங்க, Correct. தெரியாத ஆள் அந்த கிடையாது. அந்த அந்த இது நிறைய பேர் எனக்கு தெரியாம உடனே ஏமாந்துடுறாங்க. அண்ணன் சொன்னோடனே ஐயோ என்ன அண்ணன் சொல்றாங்க அப்படின்னு கை விட்டுறாங்க. கை விட்டுறாங்க. நீங்க ஆனா தொடர்ந்து ஃபோர்ஸா போயிருக்கீங்க இல்லையா? நீங்க வந்து வீட்ல எல்லாம் சொல்லி கொடுப்பேன் ஒண்ணும் மிரட்டலையா? இல்ல எங்க வீட்ல நான் சொல்லி கொடுப்பேன், நம்ம தான் பண்ணாதானே. நான் வந்து அப்படியே இது பண்ணிடுவாங்க. நல்ல பையன் எனக்கு தெரியும். ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி நல்லா படிப்பாங்க போவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் விசாரிச்சேன், இந்த மாதிரி பாக்குறாங்கன்னே அவங்க எப்படி என்னன்னா ரொம்ப நல்ல பையன். அவங்க எந்த பொண்ணு எதையும் இந்த பொண்ணு ஒரு டைலாக் சொல்லிச்சு ப்ரோ, அவங்க அது வந்து உண்மையதான் சொல்லுச்சு. பொண்ணு பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற பரவ அப்பவே அந்த டைலாக் சொன்னாங்க. நானும் அப்படி யாரும் அந்த பையன்ட்டு அப்புறமா தான் இவர் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பார்த்தா ஆட்டோ போறப்ப மேல இருந்து அப்படி ஹேர் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி பாக்குறது, ஆட்டோ வரும்போது பாக்குறது. நான் அப்படியே அந்த பேக் எடுத்துட்டு போய் இப்படி ஆட்டோல வைக்கும் போது இப்படி மேல பாப்பேன், அவர் நின்னுட்டு இருப்பாரு. அந்த ஒரு செகண்ட் தான், சரி. அவ்வளவுதான். ரைட். அப்படிதான் ஓகே. பார்ப்போம். இப்ப பாத்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு எந்த இடத்துல ஓகே கொஞ்சம் நான் என்ன பிரச்சனைனா, நான் வந்து அந்த என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி செட் ஆகாது. ஏன்னா நாங்க இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்ல நாங்க வீடு அப்ப கட்டிட்டு இருந்தோம். கட்டி முடிக்கிற ஸ்டேஜ். நாங்க வீடு காலி பண்ற ஸ்டேஜ்ல தான் இவர் வந்து ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஓகே. நான் சொன்னேன், இல்ல நாங்க வீடு மாறி போறோம், இது சும்மா அவருக்கு வந்து இன்ஃபாக்சுவேஷன், அவங்க நான் அண்ணாவா தான் பாக்குறேன், அந்த அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்கள படிச்சு அவங்கள ஃபேமிலி பார்க்க சொல்லு, நான் வந்து வேற வீட்டுக்கு போறேன், அப்ப மறந்துருவாங்க அப்படின்னு இந்த சொன்னேன். டைலாக் அப்பவே ஃபேமஸ் அப்பவே ஆனதுருக்கு. அப்பவே நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி. அந்த டைம் நான் நம்பல, என் நம்பிக்கை அப்படி- நம்பல. நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் வேற வீட்டுக்கு போறோம், இது அவங்க மறந்துருவாங்க அப்படின்னுட்டு. இவர் விடல, நான் வேற வீட்டுக்கு போறோம்லாம் சொல்லிட்டோன்னே இவர் அந்த பொண்ணு கிட்ட போன் நம்பர் எழுதி கொடுத்து அவகிட்ட அவ என் நம்பர் கேட்டாங்க. என்கிட்ட லேண்ட்லைன் நம்பர் தான் இருந்திருக்கும். இல்ல, 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 mobile இல்ல. number. போன்ல அவர் வந்துருச்சு. Button போன் phones வச்சிருந்தாரு. சரி. என்கிட்ட போனே கிடையாது. நான் அப்ப 9th தானே படிச்சேன், எங்க வீட்டுல போனும் தரல, போனும் கிடையாது. இவர் வந்து அவ நம்பர் கேளுன்னு, என் நம்பர் இல்லல, நான் அதை சொல்றதுக்கு வந்து நம்ம கிட்ட போன் இல்லைன்னு சொன்னா அசிங்கமா இருக்கும்னு சொல்லிட்டு போன் நம்பர்லாம் தர முடியாது. இல்ல வழக்கமா எங்க அம்மா நம்பர் தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த அதுவுமே மாதிரி சொல்ல இல்ல, Okay. அதான் எங்க அம்மா நம்பர் தான் இருக்கு, நான் அப்படி சொல்ல போன் நம்பர்லாம் தர முடியாதுன்னு தும்பலாம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவர் வந்து சரி அவ தரலன்னா நான் தரேன்னு சொல்லி நம்பர் எழுதி கொடுத்து அனுப்பிச்சாரு. நான் என்ன நினைச்சேன், சரி போன் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் செட் ஆகாது அண்ணா அப்படின்னு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டேன். எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும், பார்த்திருக்கேன், பிடிக்கும், பட் பயம், எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சரி இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம வந்து போன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு வச்சிருந்தேன். எப்படி 1 ரூபி காயின்ல போன் பண்ணி சொல்லலான்ட்டு 2 தடவை ட்ரை பண்ணலாம் போயிட்டேன். போன் பண்ணி சொல்லலாம் அப்படின்ட்டு காயின் தூக்கிட்டு, ஐயோ வேணாம் நம்மளே போய் பேசணும்னா அப்புறம் நம்ம மேலதான் பழி வரும், நம்ம மேல பழி வரும், இந்த பொண்ணு போன் பண்ணிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஆயிடும், வேணான்னு விட்டுருவோன்னு விட்டுட்டு வீடு மாதிரியும் போயிட்டேன். சரி. வீடு மாதிரி போயிட்டு அந்த ஷிஃப்ட் பண்ற டைம் இருக்கும்ல திங்ஸ்லாம், அந்த டைம்ல எப்பயாச்சும் இந்த மாதிரி வருவேன் போவேன். அந்த போயிட்டு அந்த 2 டேஸ்ல வந்து மிஸ் பண்ணேன் நான் இவங்க. அப்பதான் அப்ப அந்த உங்களுக்கு நம்பர் தெரியுது. வந்து Daily use ஒருத்தன் ஆச்சு. disturb பண்ணுவானே, இப்ப disturbance இல்லாம இருக்கேங்கிறதே ஒரு நெருடலா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ்லாம் டெய்லியும் ஒருத்தன் பார்ப்பானே. பாப்பாங்க. எல்லாம் ஒண்ணுதானே. Love distance. Disturbance வச்சு. அதான் அதுக்கப்புறமா அப்புறம் அந்த நம்பர் தான் என்கிட்ட இருந்துச்சுல்ல, அதை நான் பத்திரமா வந்து கேட்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கும்ல அப்பெல்லாம் ஆமா. பெண்ணுக்கு, அதுக்குள்ள மடிச்சு உள்ள வச்சிருந்தேன். அந்த கேட்ரிட்ஜ் மனப்பாடம் பண்ணிருக்க வேண்டியதானங்க. இல்லங்க, அப்ப எனக்கு தோணவே இல்லை மனப்பாடம் பண்ணணும்லாம். Okay. நான் அந்த சேஃபா வச்சிருப்போம்னு வச்சிருந்தேன். எனக்கு இல்ல மனப்பாடம் எதுக்கு நான் பண்ணணும், அப்ப நான் லவ்வே பண்ணலையே, அதனால வச்சு எதுக்கோ அப்பயா யூஸ் ஆகும், ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட யூஸ் ஆகும்னு வச்சிருந்தேன். சரி. ஆனா கடைசியில லவ் வந்துருச்சு. அப்ப ஃபோன் பண்ணி நான் வந்து சும்மா சரி ஃப்ரெண்டா பேசுவோம் அவருன்னு சொல்லியிருந்தாரு அந்த பொண்ணுகிட்ட. நான் ஃப்ரெண்டா தான் ட்ரை பண்றேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி நீங்க ஃப்ரெண்டா பேசணும்னு சொன்னீங்களா சொல்லிட்டு ஒரு நாள் தான் பேசணும். அப்ப வந்து எப்படின்னா நான் எங்க வீட்டுல நம்பர் போன் வாங்கினேன் கேட்டு, இந்த மாதிரி எனக்கு வீட்டுல எமர்ஜென்சிக்கு போன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு போன் அப்படி வாங்கி வாங்கிருக்கீங்க. இவருக்கு போன் ஒரு விஷயம் ப்ரோ, நம்ம வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறோம், அந்த பொண்ணு வந்து நம்மள மதிக்கவே இல்லை, அதுக்கப்புறமா போன் நம்பர் கொடுத்தோம், அந்த பொண்ணுட்ட இருந்து ஒரு போன் வரும்போது வருமான்னு வெயிட் அது பண்ணிட்டு வந்து ஒரு இருக்கோம். வேற மாதிரி ஒரு ஃபீல் ஆமா ப்ரோ. bro, அதனால அவன் புரிஞ்சுக்க வந்து முடியுது. அந்த அன்னைக்கு number எப்படி இருந்துச்சு? நான் நம்பர் கொடுத்து ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக் காலே வரல. நான் டெய்லியும் மத்தியில போய் லவ் ஃபெயிலியர் சாங் கேட்டுன்னு என்ன நானே ஹர்ட் பண்ணிருப்பேன். ஓடி பிடிச்சி ஒளிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. ஆமா. ஆனா ஒரு கால் வந்தப்போ எனக்கு ரொம்ப புது நம்பர்லேருந்து வந்தது. எனக்கு யாருன்னு தெரியல. ஆனா இதுவா தான் இருக்கணும். நிறைய புது நம்பர்ல வந்தது. இதுவா தான் இருக்கணும், இதுவா தான் இருக்கணும்னு பேசுவேன்.
ஒரு நாளைக்கு வந்தது இதுதான். கேட்டோனே இது வாய்ஸ் கேட்டோனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது எப்படி பேசணும்னு கேளுங்க. எப்படி பேசினாரு? என்னமோ நான் ஒரு 1 இயர் லவ் பண்ற அவரு மாதிரி. கேஷுவலா பேசுறாருங்க. எனக்கு அது மாதிரி நான் பையன்கிட்ட யார்ட்டையும் பேசினதே கிடையாது. நானும் நான் எதுவும் பண்ணிட்டு பேசுனது இல்ல. நான் அப்ப ரொம்ப நீங்க shy நிறைய type. பொண்ணு பேசிருக்கீங்க. இல்ல 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 இல்ல. அது நான் அவருக்கு என்னன்னா என்கிட்ட என்னமோ ரொம்ப நாள் கனெக்ட் மாதிரி பேசுறாங்க. எனக்கு கை நடுங்குது. பட் நம்பர் டைப் பண்ணும்போது கை டக டக டகன்னு பயம். அப்ப வந்து போன்லயுமே எங்க வீட்ல வந்து 5 rupees 10 rupees அப்படிதான் போட்டு வச்சிருப்பாங்க. அது எமர்ஜென்சிக்கு தானே அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்றது. நான் மாட்டுக்கு ஒரு அவசர கொள்ளால போனை வேற போட்ட கை நடுங்குது. பேசலாமா வேணாமான்னு யோசிச்சு காதுல வச்சா இவரு கேஷ் எப்படி இருக்க நல்லா இருக்கியா போரு. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணு எதுவும் பேசணும் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்த ஒரு- உடனே பேசுறாங்க. நீங்க 90s கிட்டா? ஆமா 90s kid. எப்படி அப்படி உங்களால அப்படி சரளமா பேச முடிஞ்சது? ஏன்னா இவங்க தான் எனக்குன்னு தோணுச்சு. அந்த ஒரு தோணிருச்சு. தைரியத்துல அப்பவே மனைவி ரேஞ்சுக்கு யோசிச்சிட்டீங்க இல்லையா? ஆமா. ஐயோ அது ஆமாங்க. உண்மைங்க. அப்ப லவ் பண்றதுக்கு முன்னாடியே மனைவி ரேஞ்சில யோசிச்சுட்டேன். லவ் பண்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து ப்ரொபோஸே நாங்க பண்ணிக்கவே இல்ல. அந்த கதையெல்லாம் இதெல்லாம் நான் வந்து லவ் ஸ்டோரி வீடியோல போலான்னு வச்சு நீங்க எல்லா கதையும் கேக்குறீங்க. நாங்க சொல்ல மாட்டோம். ஷார்ட்டா வேணா சொல்றேன். நாங்க லவ் ப்ரொபோஸே பண்ணிக்கல. ஒரு ஸ்லாம் புக் Okay. மெசேஜ் அப்ப ஃபேமஸா இருக்கும்ல, அனுப்பிச்சு விடுவாங்களே. ம். இவர் அதை எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்கன்ட்டு உஷாரா நான் ஃபில் பண்ணி அனுப்ப சொன்னேன். அது எப்பனா நாங்க பேச ஆரம்பிச்சு 2வது நாளே. நாங்க 31st மே பேச ஆரம்பிச்சோம். ஜூன் 2 வந்து கமிட் ஆயிட்டோம். ஓகே. எது என்னங்க ரொம்ப பெருசா லாங்கா இருக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. அதான் ஒரு நடுவில் 1 டே தான் கேப். 2 நாள் தான் டெக்ஸ்ட்ல பேசணும், கால் பண்ணோம். இவங்க வந்து ஸ்லாம் புக் மெசேஜ்ல வந்து ஃபேவரட் ஆக்ட்ரஸ் என் பேரு, ஃபேவரட் பர்சன் என் பேரு, ஃபேவரட் பிளேஸ் அவர் ஹோம் ஆஃப்டர் மேரேஜ். அப்புறம் வந்து என்னது அதுக்கு உங்க பேர் எழுதினாரா? எங்க அதாங்க இங்க பாருங்க. அவர் ஃபேவரட் பிளேஸ் வந்து அவர் ஹோம் ஆஃப்டர் மேரேஜ். அப்பவே எப்போ நான் 12th நான் இப்போ 10 நான் 9th லீவ், ஒரு 12th லீவ். அப்புறம் வந்து வேற என்ன எல்லாத்துக்கும் இப்படி போட்டு விட்டுருக்காங்க. எல்லாமே இது பிடிச்ச ஃபேவரட் பிளேஸ் வந்து அவர் அதான். ஹனிமூன் பிளேஸ். ஃபேவரட் பிளேஸ் தான் அது போட்டிருந்தாங்க. அப்புறம் வேற எதுவும் எல்லாமே ஃபேவரட்ஸ் எல்லாம் என்ன ரிலேட் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி எனக்கு என்ன இப்ப நீ அனுப்புனாங்களா? எனக்கு இவங்க பேர் கூட ஃபுல்லா தெரியாது. அப்போ எனக்கு சுதான் மட்டும் தான் என் தெரியும். ஃபேஸும் ஞாபகம் இருக்காது உங்களுக்கு. இவருக்கு பேர் வந்து சுதா. பேசும் தெரியல உங்களுக்கு. பேசும் தெரியாது. ஏன்னா எப்படி அடிக்கடி பேசும் பார்த்து தெரியலன்றீங்க. எதுவுமே தெரியல. எப்படிங்க லவ் பண்ணீங்க? எனக்கு அது சத்தியமா தெரியல. இப்ப வரைக்கும் நான் சொல்லுவேன் உன்னை எப்படி நான் லவ் பண்ணனே எனக்கு தெரியல. இல்ல அந்த அவ்வளவு சீக்கிரமா இருந்துச்சுல்ல. எப்படி அதுக்குள்ள உங்களுக்கு கவர்ந்துட்டாரு? என்ன பண்ணி கவர்ந்தாரு? எனக்கு தெரியல. நான் பண்ண எஃபர்ட்ஸ் அவங்க தெரியுங்க. நான் டெய்லிக்கும் இவங்களுக்காக பாக்குறது பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ண அப்படின்னு இல்ல. நான் எனக்கு நேரடியா போய் இவங்க டிஸ்டர்ப் பண்ணல. Okay. அவங்க லவ் பண்றேன் எதுவுமே சொல்லல. ஆமா. நான் மொட்டை நேரடியா மாடியில போய் பாத்துட்டு இருந்தாலும் எஃபர்ட் அதெல்லாம் இல்ல. அவங்க வேற ஏதோ பாத்துருக்காங்க. இல்ல அவர் என்கிட்ட பேசும்போதே எனக்கு வந்து அவங்க என்ன சொல்றது ஒரு டைம் பாஸ்க்கு பண்ற மாதிரி தெரியல. ஒரு லாங் டேர்மா தான் அவங்க வந்து அவங்களோட வியூ இருந்துச்சு. அது அந்த ஒரு இதுலயே ஸ்லாம் புக் மெசேஜ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா பேசின 2வது நாளே மேரேஜ் வரைக்கும் யோசிச்சுட்டாங்க. அப்போ வந்து கடைசி வரைக்கும் நம்மள எப்படி விட மாட்டாங்க, நம்மள நல்லா வச்சு பாத்துப்பாங்கன்ற ஒரு கொஞ்சம் பயமா இருந்துச்சா? ஏன்னா சில பொண்ணுங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கும்ல. ஐயோ நான் ஃபர்ஸ்ட் நாளே உன்னை நம்பிட்டேன். நான் வந்து ஈஸியா நம்பிடுற கேஸ் தான். ஓகேவா, நான் ஈஸியா எல்லாரும் நம்பிடுவேன். நம்பி அதுல ஏமாந்துறோன்னு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. இவங்க வந்து இவங்களை பத்தி எதுவுமே தெரியல. பேரே எனக்கு அப்பதாங்க அவர் ஸ்லாம் புக் மெசேஜ் தான் ஃபுல் பேரா போட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப அப்பதான் ஆமா. எனக்கு அப்பதான் தெரியும் உங்க பேர் சுதாகரன்னு. நான் அதுக்கு முன்னாடி சுதான் மட்டும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பொண்ணுலாம். நான் சுதா தான் நினைச்சுன்னு இருந்தேன். ஃபுல் நேமே தெரியாது. அந்த ஸ்லாம் புக் மெசேஜ் லவ் பண்ணும்போது தான் தெரியும். நான் சொன்னேன் எனக்கு உங்க ஃபுல் நேமே இப்பதான் தெரியும். என்னை தெரியாமலே எப்படி லவ் பண்ணேன்னு தெரியல. அதுல நான் வந்து லவர் நேம் என் நேம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் இவங்க நேம் போட்டு அனுப்பிச்சு விட்டேன். இந்த ஸ்லாம் புக் அப்படிதான் நீங்க நாங்க எல்லாம் போட்டீங்க பேரை. போட்டேன். அப்படிதான் அதான் தெரியும் அன்னைக்குதான் சொன்னேன். ஜூன் 2 நைட் அப்பதான் போட்டோம். அதுக்கு வரைக்கும் முன்னாடி சும்மா பேசணும் அவ்வளவுதான். அன்னைக்கு சொல்லிட்டோம். நீங்க ஜூன் அதுக்கப்புறம் 5 போட்டிருக்கலாம். ஏன்? ஏன்னா அன்னைக்கு என் பிறந்தநாள். ஏங்க நீங்க வேற இதை விட ஜூன் 7 வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க. நீங்க ஐயோ எப்படிங்க? அவ்வளவுதான் One chapter week க்குள்ள close. எப்படி மாட்டீங்க? ஆமா அது வந்து இதோ இவர்தான். இவர் வந்து நான் மெசேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சேன். இவர் தூங்கிட்டார் போல. லாஸ்டா நான் வந்து மெசேஜ் பண்ணாதீங்க, திருப்பி ரிப்ளை பண்ணாதீங்கன்னு பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இவர் வந்து ரிப்ளை பண்ணிட்டார் போல. நான் வந்து டியூஷன் போயிருந்தேன். மொபைல் வச்சுட்டு தான் போயிருந்தேன். டொயின் டொயின் சவுண்ட் வந்திருக்கு. எங்க அப்பா எடுத்து பார்த்துட்டாரு போல. டியூஷன் வந்து எனக்கு கூட்டு வரும்போது எங்க அப்பா என்னடோ பேசுறாரு சம்மந்தம் இல்லாம. அம்மா நீ படிக்கணுமா, நீ வந்து இப்ப 10th படிக்கிற, வேற எதுலயும் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, இந்த மாதிரிலாம் பேசுறாரு. ஐயோ எதுக்கு சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரி பேசுறாரு. எனக்கு ஹார்ட் பீட்லாம் அடிக்குது, கையெல்லாம் நடுக்குது, பயம் வந்துச்சு. வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட்ட போனை பார்த்தா அந்த இடத்துல காணோம். போனு காணோம். முடிஞ்சிச்சு சோழி அவ்வளவுதான் அப்படின்ட்டு பயம் வந்துச்சு. அன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டே வேற. அன்னைக்குன்னு பார்த்து மாட்டினோமா, அன்னைக்கு டே ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. வீட்டுல வெளுத்து கட்டினாங்க. கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு ரூம்ல கூட்டு போய் தனியா வச்சு எங்க அம்மா முத்து முத்துனாங்க. சரி ஓகே வீட்ல மாட்டிக்கிட்டீங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க வீட்ல அட்வைஸ்லாம் அதுக்கப்புறம் நான் பண்ணிருப்பாங்க. என்கிட்ட போன்லாம் பிடிங்கிட்டாங்களே, நான் காலே பண்ணல. எனக்கு எங்க வீட்ல என்ன சொன்னாங்கன்னா, அந்த பையன் வந்து நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டாங்க. நான் பண்ணேன்னு சொல்லி மாட்டி ஐயையோ! விட்டாங்க. என்ன இப்ப மிரட்டுறாங்க அந்த ஆனா. கேப்ல அவங்க அப்பா ஃபோன் கூட உங்கள மாத்திருக்காரு. மிரட்டுனாங்க. இவங்க வந்து என்ன மாட்டி விட்டாங்க. இதே மாரி ஒரு தடவனா பரவால்ல. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் திருப்பி கால் பண்ணேன். எங்க அம்மா மொபைல்ல இருந்து, எங்க ஆயா மொபைல்ல இருந்துலாம் கால் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இல்ல அப்ப நீங்க கேட்கலையா? அந்த மாரி ஒரு ஆணுனா வீரவேன்னு இப்படி மாட்டி விட்டுட்டீங்களேன்னு உங்களுக்கு ஒரு கோவம் நான் வரலையா? அதான் அது எனக்கு அப்ப வந்து கோவம் வந்துருச்சு. ஓகே அப்ப அந்த பையன் வந்து சும்மா டைம் பாஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு கோவம் வந்துட்டு நான் வந்து பேசவே இல்ல. அவங்களா வராங்க பாப்போம்ன்ட்டு விட்டுட்டேன். வரவே இல்லங்க. ஐய்யய்யோ! ஏங்க எங்க போன அப்புறம் தான் அதுக்கப்புறம் புடிங்கிட்டாங்களே. உடனே அப்புறம் எப்படி வரல. உடனே வரல? வரவே இல்ல. நான் அதுக்கப்புறம் நானா திருப்பி ட்ரை பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லும்போது, "நீ என்ன மறந்துட்டியான்னு?" இவன் கேட்கறான். நான் சொன்னேன், "நீ தான் என்ன மாட்டி விட்ட. நீ தான் மறந்துட்டன்னு நான் நெனச்சேன்னு" சொல்லிட்டு அப்படி போச்சு. இல்ல ஓகே. நான் என்னதான் மாட்டிட்டோம் திரும்பி கால் பண்ணாங்க தைரியத்துல. கொழுப்பு தாங்க. இது வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லிக் குடுத்த இதுக்கு ஐடியா. என்னால சப்போர்ட் பண்ண முடியாது ப்ரோ. ஐ ப்ரோ, அம் வெரி சாரி. அவங்க ஃப்ரெண்டு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த மாரி பொண்ணு வீட்ல வந்து அவ மேல தப்பு சொல்லிட்டினா வந்து நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. அது நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால இவரு அதையே ஃபாலோ பண்ணாரு. நீங்க வேற. நாங்க இதுவரைக்கும் 18 தடவ மாட்டியிருக்கோம் வீட்ல. அப்ப 18 வாட்டி பிரேக்கப் பண்ணிருக்கீங்க இல்லையா? பிரேக்கப்பே Breakup பண்ணல. பண்ணல. ஆனா வந்து மாட்டி அடினா எனக்கு தான் அடி விழும். செம்ம அடி வாங்குவேன். இல்லங்க 2 வாட்டி மாட்டும்போது பயமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே பயமே இல்ல. பழகிடுச்சு. இல் பழகிருச்சு. இல்ல நான் அடியும் மறந்துருக்குமே. எனக்கு வந்து இவங்கள விடுறதுக்கு மனசு இல்ல. நான் வந்து ஓகே. ஒரு லவ் அப்படிதான் இருந்தேன். அதனால வந்து விடுறதுக்கு மனசு இல்ல. இத விட்டுட்டு போனாலும் திருப்பி ஃபோன் நான் பண்ணி விட்டுலாம் போல ப்ரோ. விட்டு நான் போக வெயிட் மாட்டாங்க. பண்ணுவேன். ஆனா மாட்டி விட்டுருவாங்க வீட்ல. அப்பப்ப மாட்டி விட்டுறாரு. மாட்டி விட்டுருவாங்க. என்ன மாட்டி விட்டுருவாங்க. நான் வந்து நீ எப்ப பார்த்தாலும் இதே மாரியே மாட்டி விடுறேன்னா, இல்ல வந்து இனிமே நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் இது எப்ப சொல்லுவாங்க. 10வது வாட்டிக்கு அப்புறமா? இல்ல அவங்க ஒரு 2 தடவ 3 தடவ மாட்டி விட்டல. 2 ஆமா. தடவ 3 தடவ. அதுக்கப்புறம் நான் அந்த மாரி திட்டுறேன், நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உஷாராயிட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்ன மாட்டி விடுறது இல்ல. என்ன திட்டினாலும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்க அப்பா சைடுல உங்கள மிரட்டுனா எப்படி சமாளிப்பீங்க? சரிங்க மாமா சி ஐயோ! இல்ல இப்ப மாமான்னு கூப்பிடுறேன் அங்கிள் தான் அப்பவே கூப்பிடுறேன். மாமான்றீங்களே இல்ல ப்ரோ. இப்ப மாமான்னு கூப்பிடுறதுனால பழகிடுச்சு. அங்கிள் தான் அதுக்கே திட்டுவாரு அங்கிள் நான் கூப்பிடுறேன். நான் யார் உனக்கு அங்கிள்னு திட்டுவாரு. சரி. திட்டுறதெல்லாம் வாங்கிப்பேன். இதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு சொல்லி ஏங்க விட்டுருவேன். இது அப்படி அப்ப நடந்துச்சுல்ல. ஓகே. இப்ப எங்க அப்பா இவருக்கு முத்தம் குடுக்குறாருன்னா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி அ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல. ஏய் உங்க அப்பா அப்படி இருந்தாங்க. அப்படியே டோட்டலா இப்போ வந்து ஃபுல்லா சுதாக்கு சப்போர்ட். அவங்க எங்க சுதா வந்தாருன்னா எங்க அப்பா உடனே இத எடுத்து சுதா குடு, இத எடுத்து குடு. இது ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கலாமே நீங்க அப்படின்ற நான் பெத்த மாரி. மகனுங்கிற மாதிரி பாத்துக்கிறாருன்னா. ஆமா. எங்க வீட்ல 2மே பொண்ணு. ஓகே. பையன் கிடையாது. அவருக்கு இவங்க மேல ரொம்ப இப்போ அட்டாச்மென்ட் ஆயி போச்சு. அவங்க தான் அப்ப புரியல. இப்போ புரியுது. கண்டிப்பா. இல்ல நான் கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா 12 தடவ வீட்ல மாட்டியிருக்கீங்க. பல அடிகள் வாங்கியிருக்கீங்க. நீங்க மட்டும் தான் உங்களுக்கு இல்ல. வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து கன்டினியூஸா இருக்குதுங்கிறது பெரிய விஷயம் தான். அதுவும் பையன் சைடுல ஓகே. ஒரு விஷயம் இருக்கும் போயிரலாம். ஒரு பொண்ணா நீங்க எப்படி அதெல்லாம் சமாளிச்சீங்க? அது என்ட்ட மொபைலே கிடையாதுங்க. எனக்கு வந்து அப்ப புடுங்கி வச்சாங்கல்ல. அதோட எனக்கு வந்து காலேஜ் 3 இயர்ல தான் மொபைல் குடுத்தாங்க. அது வரைக்குமே நாங்க வந்து ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போறதுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. டியூஷன் போம்போதெல்லாம் என் ஃப்ரெண்ட் மொபைல் எடுத்துட்டு வர சொல்லி, பாத்ரூம்ல போயிட்டு 1 நிமிஷம் பேசுவேன். டியூஷன் சீக்கிரமா போவேன். அதுக்காகவே ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி போயிட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி விடிகாலைல 5 மணிக்கு டியூஷன் போவேன். அப்ப 12த்துலலாம். அப்ப என்ன சொல்லிடுவேன், நான் அந்த மாரி டியூஷன் வரும்போது கால் பண்றேன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப கால் பண்ணி பேசுவேன். அவ்வளோதான். அதோட அன்னைக்கு ஃபுல்லா பேச முடியாது. முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல பேச முடியாது. அவ்வளோதான். அந்த அந்த 5 நிமிஷம் பேசுறது தான். அந்த அப்ப மாரி நீங்க 12ல உங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டா? இல்ல. நான் வந்து நல்லா மார்க் நான் நல்ல எடுத்தாங்க. ஆனா மார்க் ஃபர்ஸ்ட் 1073 எடுத்தேன். ஆ. 10த்லயுமே நான் வந்து அதுக்காக படிச்சேன். 10த்லனா நெறைய நாங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல அந்த டைம்ல மாட்டி பேசாம இருந்து ஒரு 3 மந்த்ஸ் திருப்பி ஒரு பெருசா மாட்டி விட்டாரு. அப்ப வந்து நான் பேசவே இல்ல. 3 மந்த்ஸ் நான் பார்க்கவே இதுக்கப்புறம் நீ வா அப்டின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். என் பர்த்டே அன்னைக்கு என் ஸ்கூல் கிட்ட வந்தாரு. ஸ்கூல் கிட்ட அப்ப அதுக்கப்புறம் எனக்கு பரவால்ல நம்மள தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்னோட சைடுல இருந்து எஃபோர்ட் போட்டேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்மளே எஃபோர்ட் போட்டா அவங்க சைடுல இருந்து என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும்ல. டெஸ்டிங் டெஸ்ட் போடணும்ல. பண்ணேன். அப்ப வந்தாங்க. சரி அப்ப இனிமே விட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் நாங்களே வீட்ல 2 பேருமே 2 சைடும் ஸ்ட்ராங்கா இருந்தோம். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட்ஸ் போட்டேன். இவங்க என்னால கால் பண்ண முடியாதுல்ல. என்கிட்ட ஃபோன் இல்ல. அவங்க கால் பண்ண முடியாது. நான் ஏதாவது எஃபோர்ட்ஸ் போட்டு தான் கால் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, அப்புறம் எங்க அம்மாவோட ஃபோன் அவங்க வச்சுட்டு போறப்பலாம் கால் பண்ணுவேன். எங்க அம்மாக்கே தெரியும். அவங்க அதனால என்ன நம்பி ஃபோன் கூட வச்சுட்டு போமாட்டாங்க. நவுந்தே போமாட்டாங்க. எடுத்துட்டே போயிரும். இல்ல சூப்பர் ப்ரோ. இப்போ நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். லவ் பண்றவங்கள பார்த்துருக்கேன். அவங்க ட்ராவல பார்த்துருக்கேன். ஆனா டக்குன்னு ஒரு சில மாசத்துலயோ இல்லாட்டி வருஷத்துலயோ பிரேக் பண்ணிருவாங்க. இல்ல இது சரியாகல, இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு.
நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறதுக்கு இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஐடியா அப்படின்னா என்ன சொல்வீங்க? அந்த இதை அப்படி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா. நம்ம லவ் பண்ணும்போதே நம்ம வந்து கல்யாணம் வரைக்கும் யோசிச்சிடணும். லைஃப் லாங் கூட தான் இருக்கணும்னு அந்த மாதிரி லவ் பண்ணணும். ஓ, அந்த மாதிரி. நான் இப்ப பரீட்சை கேள்வியா கேட்டேன். அவங்களை எப்படி இது ரெண்டு சைடு பண்ணீங்க? ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து விட்டு போகக்கூடாது. இப்போ இவங்க பண்ண மாதிரி எத்தனையோ தான் வாங்கிக்கிறாங்க. ஏதோ ஏதோ பிரச்சனை எங்களை விட்டே போகல. அந்த மாதிரி நானுமே எப்பயுமே நான் ஜென்யூனாக வெயிட் பண்ணுவேன். அந்த ஒரு கேப்பில் இப்போ 3 மந்த்ஸாக பேசல. இப்போ சில பசங்களாம் அந்த டைமில் வந்து வேறு ஏதாவது சைடில் பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமா, இல்லை பேக்கப் அந்த ஏதாவது மாதிரி வச்சுக்கலாமா, பேக்கப் பிளான் வைக்க கூடாது. அந்த மாதிரி கேட்கக்கூடாது. ஒன்று நம்ம இறங்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் அதில் தான் இருக்கும். இல்ல வீட்ல மாட்டுறதுங்கிறத தாண்டி இப்போ சில மாற்று கருத்துக்கள் வரும்ல. இப்போ ஃபோன்ல பார்த்தீங்கன்னா லவர்ஸ்க்கு அடிக்கடி ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு ஒருவேளை அவங்க அப்பாவை வீட்டில் இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுச்சு அப்படின்னா, இல்லைன்னா இப்போ நம்ம வீட்டில் சப்போர்ட் பண்ணி பேசுவோம். அந்த மாதிரி வாய் சண்டை தகராறு வந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு சண்டை வந்ததே இல்லையா? அப்படி வந்தா எப்படி அதை தற்காத்து கொள்வீங்க? நாங்கள் இது வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் சண்டை போட்டதே இல்லை. அந்த மாதிரிலாம் அப்படி சின்ன தான் சண்டை நான் அதான் வந்தாலும் பண்ணுவேன். ஈஸியாக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நான் வந்து ஹையஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இவங்களுமே சில விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இவங்க சண்டைன்னு வராது. நான் ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கோச்சிப்பேன். அப்புறம் அவங்க இவங்க வந்து சீக்கிரமா அடிக்கடி டென்ஷன் ஆவாங்க. டென்ஷன் அதிகமா அவங்க ஆக மாட்டாங்க. அதனால ஒருத்தர் இப்படி இருந்தா ஒருத்தர் அப்படி இருக்கணும்ல. அவங்க வந்து கன்வின்ஸ் பண்றாங்க என்ன. அந்த மாதிரி அப்படிதான் உங்களுக்கு ஓடும். எந்த பிரச்சனையுமே ஆனா வரல. நாங்க லவ் பண்ணும்போது பேசுறதே ரொம்ப ரேர்ல. அதனால சண்டை போடுறதுக்கு டைம் கிடையாது. நாங்க ஆமா. பேசுறதே கம்மின்றதுனால சண்டை வராது அந்த டைம்ல. இப்போ வந்து ரொம்ப ஆர்வமா பேசுவோம். இவ்வளவு நாள் பேசலையே, கொஞ்ச நேரமாவது பேசுவோம்ட்டு பேசுவோமா. அப்போ எங்களுக்கு சண்டை போடுறதுக்குலாம் எதுவுமே தோணாது. அந்த ஒரு லவ்ல தான் பேசுவோம். அதே மாதிரி இப்ப நிறைய பேர்கிட்ட மொபைல் இருக்கிறதுனால அவங்க கண்டினியூஸா பேசிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுது. லவ் காட்டுறதை மீறி அவங்களுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு நிறைய சான்சஸ் வருதோன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அப்ப எங்க கிட்ட 2 பேர்கிட்டயுமே இப்ப நான் என்கிட்ட மொபைல் இல்ல. சோ இவங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது. எப்பயாச்சும் காண்டாக்ட் பண்றோம் அப்படின்னும் போது அந்த பாண்ட் அந்த டைம்ல வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். இன்னொன்னு மிஸ் பண்றதும் கொஞ்சம் ஜாஸ்தியா மிஸ் இருக்கணும். பண்றதுனால நீங்க அப்ப பேசும்போது ரொம்ப லவ்வா தான் பேசுவீங்களே தவிர என்ன டாபிக் வச்சு சண்டை போடலாம்னு யோசிக்க மாட்டோம். இப்ப இருக்கிற பசங்க நிறைய அது பண்றாங்க. ஏதாவது ஒரு டாபிக் கிடைக்குமா சண்டை போடலான்ற மாதிரி தான் பேசுறாங்க. அதனால மேபி இப்ப அந்த மாதிரி நிறைய நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பிரேக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ நீங்க சொல்லும்போது அதை என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அடுத்ததா காதலிச்சாச்சு. இப்போ காதலிச்ச விஷயத்த வீட்டுக்கும் தெரியும், பல அடிகளை வாங்கியாச்சுங்கிறப்ப இப்போ கல்யாணம் அப்படின்னு வர்றப்ப நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும்ல. அதுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டீங்க? அது நான் நிறைய தடவை இவங்க வீட்டு சைடுல ப்ராப்ளமே கிடையாது. எங்க வீட்டுல நான் பேசினேன். கல்யாணம் இந்த மாதிரி நான் வேற யாரையும் பண்ண மாட்டேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்பெல்லாம் சொன்னேன். அவங்க வந்து இல்ல அவங்க சைடுல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஒரு நல்ல சேலரியோட இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், காரு அது எல்லாமே அது மாதிரி சொன்னாங்க நிறையா. நான் சொன்னேன் அதெல்லாம் நம்மளே கூட அப்புறமா எப்படியோ டைம் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். அவங்க வந்து கொஞ்சம் வச்சாங்க எக்ஸ்பெக்டேஷன். அதுல இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதனால அந்த டைம்ல வந்து எங்க வீட்டுல சரி இன்னும் ஒரு 2 இயர்ஸ்னு தான் இருந்தாங்க. நடுவுல எங்க ஆயாலாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன ஏஜ் வந்துருச்சு, அப்ப விஷயமும் தெரிஞ்சிருச்சு, சொல்லிட்டாங்க இந்த மாதிரி லவ் பண்றா, மாப்பிள்ளை பார்க்கல அந்த மாதிரி கேட்கும்போது பண்றான்னு சொல்லிட்ட உடனே அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண வேண்டியது தானே அப்படின்ட்டு எங்க அம்மா சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம், அதுக்காக கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பேச்சு அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க, எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் கடகடன்னு போயிடுச்சு, எங்களுக்கு போனதே தெரியல. டப்புன்னு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் உடனே கல்யாணம். போனதே தெரியல எங்களுக்கு. அந்த டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுச்சு. அந்த 1 இயர் டேஸ் போனதே தெரியல. ஆமா, அதுக்கு முன்னாடி இருந்த டேஸ்லாம் ரொம்ப ஒரு நாள் தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்ப பார்த்தா ஐயோ டேஸ் போகுது அப்படிதான் இருக்கு. நானே சொல்லுவேன் உங்ககிட்ட அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப ஆனா வந்து என்னன்னா அப்போ வந்து ஒரு பயத்தோடயே வாழ்ந்துன்னு இருப்போம். இப்ப வந்து ரொம்ப ஃப்ரீயா ஒரு ஹாப்பியா நம்ம நினைச்ச ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அது எங்களுக்கு வந்து என்னன்னா இந்த 2 ஃபேமிலி வந்து ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னா எங்களுக்கு பயம் இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு டோட்டலா நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்ப நடக்குது. எங்க போனாலும் ஃபேமிலியா நாங்க டூர் கிளம்பி போறோம். இப்ப அடுத்து ஒரு டூர் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல. இது வரைக்கும் 2 டூர் போயிட்டு வந்துட்டோம், 2 ஃபேமிலியும் சேர்ந்து ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க. எதுனாலும் இவங்க வீட்டுல எங்க வீட்டுக்கு வந்து அவங்க சாப்பிடுறது, நாங்க போய் அங்க சாப்பிடுறது, அதெல்லாம் ஜாலியா இருக்கு. நான் தான் சொல்லுவேன் இதெல்லாம் நடக்கும், நான் வந்து கனவுல கூட நினைச்சது இல்ல, அது நடக்குது அப்படின்னும் போது அது நிறைய பேருக்கு வந்து அது பொறுக்கல வேற, அது கண்ணு வைக்கிறாங்க. அதனால ஏதாவது வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஈவில் ஐஸ்லாம் போ. ஓகே. இப்ப காதல் அப்படிங்கிறது வேற, கல்யாணம் அப்படிங்கிறது வேற. காதலிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்க மக்கள். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில சண்டைகள் வரும், தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி வராத சண்டை
கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா? சண்டைன்னா நிறைய தான் சண்டை வரும். நிறைய சின்ன குட்டி குட்டி சின்ன சண்டை. அதான் இல்ல சின்ன சின்ன சண்டை வரும். நானே என்ன தெரியுமா சொல்லுவேன் நிறைய விஷயத்துக்கு, நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னல, கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து டெய்லி நம்ம வெளியே போலாம். ஆனா ஒரு Okay. மாசம் அதுதான் அங்கேயே நான் அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டேனே. ஏமாத்திருக்கீங்க. அதுதான் நான் அங்கேயே சொன்னேனே. ஏமாத்தல, கூட்டு போவோம், கொஞ்சம் டைம் கேட்டேன். இது என்னன்னா இவங்களுக்கு ஒர்க்கும் ரொம்ப ப்ரெஷர் இருக்கு, நிறைய வேலை ரொம்ப நேரம் நைட் வரைக்கும் பாக்குறாங்களா, அதனால வேலைக்கு வெளியில போலான்னும் போது டைம் ஆயிடுது, லேட் நைட் வேணாம்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் நீ முடிக்கிறதே லேட்டா முடிக்கிற, அப்ப லேட் நைட் தான் போக முடியும். நான் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் நான் கேட்டேன். வெளியே கூட்டு போய் நான் வந்து எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேன் ப்ரோ, வாங்கிட்டாலாம் கேட்க மாட்டேன். வெளியே சும்மா சும்மா 2 வெளியே பேரும் கூட்டு சும்மா வெளியே போகணும், போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்ன வீட்டுல கூட்டு வந்து விட்டா நான் நிம்மதியா தூங்குவேன். எனக்கு அந்த மாதிரி இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா நான் நிறைய கப்பிள்ஸை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் சண்டை வருது, பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்கல்ல. சோ நீங்க 10 வருஷம் லவ் பண்ணிருக்கீங்க, இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆண்டை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ரிலேஷன்ஷிப் அட்வைஸா நீங்க என்ன சொல்லுவீங்க? விட்டு கொடுத்து போகணும். அந்த விஷயம் வந்து யாரா ஒருத்தவங்களாச்சும் விட்டு கொடுத்து போகணும். இப்ப 2 பேருமே ஆனா நாங்க 2 பேருமே பண்ணுவோம். நிறைய வந்து இவர் பண்ணுவாரு. அந்த ஒரு கேர்ள்ஸ்னாலே கொஞ்சம் சின்ன சின்ன இது பண்ணணும் தானே, அப்பதான் கியூட்டா இருக்கும் Okay. ஒரு ரிலேஷன்ஷிப். பசங்க அதை வந்து கன்வின்ஸ் பண்ணணும், அந்த அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது குழந்தை மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க நிறைய. ப்ரோ கரெக்ட் தானா? கரெக்ட் தான் ப்ரோ. அவங்க டென்ஷனா நம்மளும் டென்ஷனா கொடுது. அவங்க ஆ. டென்ஷனா அதை பார்த்து நம்ம சிரிச்சுட்டு போயினே இருக்கோம். ஆமா, நான் வந்து கொஞ்சம் சைல்டிஷா சில டைம் பிஹேவ் பண்ணுவேன். அவங்க அதை வந்து மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்க இப்படி இருந்தா ஒருத்தவங்க அப்படி இருக்கணும், அது வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்தா. ஸோ அதான் சொல்றேன், விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒருத்தர் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். இப்போ நீ ஒருத்தவங்க டவுனா ஃபீல் பண்றாங்களா, அப்ப இன்னொருத்தவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்து அவங்களையும் ஸ்ட்ராங் ஆக்கணும். அந்த மாதிரி 2 பேருமே டவுன் ஆயிட்டாங்கன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப சில பேர் நான் பார்த்திருக்கேன், என்கிட்டே வந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா நானும் ஸ்ட்ராங்கா இல்ல, அவங்களும் ஸ்ட்ராங்கா இல்ல, அவங்க வீட்லயும் வந்து ப்ராப்ளம், எங்க வீட்லயும் ப்ராப்ளம்னும் போது அவங்க 2 பேரோட மைண்ட் செட்டுமே வந்து என்ன சொல்றது சேரணும்ன்றத பத்தி இல்ல, வீடுன்ட்டு அவங்க யோசிப்பாங்க. நம்ம என்ன நினைக்கணும்னா வீட்லயும் பேசி அது 2த்தையுமே கொண்டு வரணும். எனக்கு அப்படிதான், எனக்கு என்னன்னா எனக்கு ஓடி போய் கல்யாணம் பண்றது அதெல்லாம் எங்க சுத்தமா 2 பேருக்குமே உடன்பாடு கிடையாது. நாங்க வந்து என்கரேஜ் பண்ணவும் மாட்டோம். ஏன்னா பேரண்ட்ஸ் நம்மள இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வருஷம் வளர்த்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டு நம்ம வந்து ஒரு லைஃப் வந்து ஹாப்பியா வாழ முடியாது. அதனால நான் சொல்வேன், நம்ம வந்து என்ன ஆனாலும் வெயிட் பண்ணுவோம். நம்ம எப்படியும் ப்ரூவ் பண்ணிடலாம். நம்ம லவ் ப்ரூவ் பண்ணா அவங்க ஒத்துக்க போறாங்க. முக்கால்வாசி ஒத்துக்காத காரணம் வந்து நம்ம கெரியர்ல வீக் ஆகணும். நம்ம கெரியர்லயும் ஸ்ட்ராங் ஆகணும், லவ்லயும் ஸ்ட்ராங் ஆகணும். அப்படி சொன்னா எந்த ஃபேன்ஸும் எதையுமே பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா. எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எங்க ஃபேமிலி வந்து எங்க ஃபேமிலி கேஸ்ட் பார்க்க மாட்டோம், எங்க ஃபேமிலி கேஸ்ட் பார்க்க மாட்டோம். அது அது ஒரு எங்களுக்கு நல்ல ப்ளஸ் விஷயம். எங்க வீட்ல பாயிண்ட். கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க, நாங்க நம்ம 2 பேரும் okay. வேற கேஸ்ட் தான். அதனால அந்த மாதிரி ஒண்ணு வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபியூச்சர்ல வந்து கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம். அது வந்து லவ்ல வந்து அதெல்லாம் பாக்குறதுல வந்து ஒரு என்ன சொல்ல யூஸே கிடையாது. அதை பார்த்து நீங்க பண்ணி வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம இருந்தாங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணா அது பெஸ்டா இருக்கும். ஒருத்தவங்கள புரிஞ்சுக்கிறது, மைண்ட் செட், அது போதும். மனுஷங்களா இருந்தா போதும். அதுல எதுக்கு அந்த வேறுபாடு, அதெல்லாம் தேவையில்லை. அதான் அது ஒண்ணு. நீங்க சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, வீடியோஸ் போடுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, நம்ம ஆபீஸ்லயே இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு உங்களோட கப்புள் விளாக்ஸுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. இதே நேரத்துல ஹேட்டடான கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யுது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா 2 பேரும் வேற வேலையில இருக்கீங்க. அதை தாண்டி வீடியோ போடும்போது வர நெகட்டிவ் எல்லாம் பர்சனல் ஒர்க்ல ஏதாச்சும் பாதிப்பை ஏற்படுத்துமா? அதை எப்படி சமாளிக்கிறீங்க? கண்டிப்பா பாதிக்கும் ப்ரோ. காலையிலே வந்து நம்ம ஏதோ ஒரு பேட் கமெண்ட் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், அந்த நாளே ஒரு சேடா போகும். அப்படின்னு ஆமா, அது நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். இவங்க வந்து அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டு போ அப்படின்னுவாங்க. எனக்கு அதை பார்த்தனா வந்து எனக்கு டென்ஷன் ஆகும், ஏன் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. அதுவே ஒரு 1 மணி நேரமா அதே யோசனையா இருக்கும். நான் சொல்லுவேன் ரிப்போர்ட் பண்ணு, பிளாக் பண்ணு, டெலிட் பண்ணிட்டு போயினே இருக்கணும். அவங்க அதே மனசுல நினைச்சுன்னு ஏன் அப்படி பேசுறாங்க, அவங்க வேலையே இல்லையா? கமெண்ட் பண்றவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் பேஜ்ல இருந்து தான் பண்றாங்க. ஆமா, ப்ரொஃபைல் பிக்சரே இருக்குது. அவங்க அதான் ஒரு வேலையாவே பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. நம்மளோட லைஃப் நம்ம பார்த்துட்டு போறோம், அவங்க வந்து நம்ம லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகி நம்மள வந்து ஹர்ட் பண்ணணும்ட்டு நிறைய பண்றாங்க. நம்ம அதை பார்க்கும்போது ஹர்ட் ஆகிறோம். அது ஆகக்கூடாது. அந்த மைண்ட் செட் இன்னும் எனக்கு வரல, இவங்களுக்கு வந்துருச்சு. இவங்க வந்து அவ்வளவுதான், இதெல்லாம் வேலை இல்லாம இருக்கிறவங்க பண்றாங்க, நீ டெலிட் பண்ணிட்டு போ, நமக்கு நிறைய வேலை இருக்கு, இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம வேலை கெடும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு 100 நல்ல கமெண்ட் வருது, அதை விட்டு ஒரு தப்பான கமெண்ட் தான் டோட்டலா மாறிடுது. கரெக்ட் ப்ரோ. சுதா சொல்லுவாங்க, நீ இதை மட்டும் ஏன் பாக்குற, இவ்வளோ மீறி நிறைய எங்களுக்கு வந்து நிறைய அப்ரிசியேஷன்
நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, நிறைய பேர் எங்களை அவ்வளோ லவ் பண்றாங்க, நாங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. அவங்க ஏன் எங்களை வந்து ரொம்ப அண்ணா அண்ணி அக்கா மாமா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் மாதிரி எங்க கிட்ட பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும். நான் சொல்லுவேன் இங்க பாரு, இந்த கமெண்ட் போட்டிருக்கேன், இந்த கமெண்ட் போட்டிருக்கேன், ஹாப்பியா சொல்லுவேன். அதே டைம் இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று வந்துச்சுன்னா எனக்கு மூடு மாறிடும். இவங்க கேட்பாங்க என்ன உன் மூஞ்சி மாறுது. அதை கண்டுபிடிச்சிடும். என்ன சிவக்குது நான் உள்ள போய் பார்ப்பேன். உள்ள போய் இந்த அக்கௌண்ட் பாருன்னா பார்த்தா எல்லாம் ஜீரோ இருக்கும், ஃபேக் அக்கௌண்டா இருக்கும். ஒரு சில பேர் இதுக்குன்னே இருக்காங்க, அது நானுமே பார்த்திருக்கேன். ஒரே ஆளே அந்த மாதிரி நிறைய போஸ்ட்ல கமெண்ட் பண்றது. போவேன், ரிப்போர்ட் பண்ணுவேன், பிளாக் பண்ணுவேன், டெலீட் பண்ணுவேன். நீங்க இதுக்கப்புறம் என்னோட பார்க்க கூடாது அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். நம்மள எதுக்கு அவங்க பார்க்கணும் அந்த மாதிரி தான். ஆனா இப்ப கொஞ்சம் எனக்கு மைண்ட் செட் மாத்திட்டு வரேன். நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, இப்போ ரிப்போர்ட், பிளாக், டெலீட். ஓகே, அது கொஞ்சம் பிராட் திங்கிங் வந்திருக்கேன் இப்போதான் இவங்களாலதான். உங்களுடைய 2 பேருடைய வளர்ச்சியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசியா இப்போ உங்களோட ப்ரொஃபஷனல் கோல் அப்படிங்கிறது வேற. நீங்க வந்து ஒரு ஃபன்னுக்காக யூடியூப் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய கப்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல நம்ம கப்பல ஒரு வீடியோஸ் பண்ணா நமக்கு வந்து அதை ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை ஒரு சேஃபர் சைடா ஏர்னிங் சைடா பாக்குறாங்கல்ல. சோ அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு நீங்க சில விஷயங்கள் சொல்லணும், உங்களை முன்னு உதாரணமா சில பேர் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இது வந்து நாங்க ப்ரொஃபஷன் இதை நாங்க எடுத்துக்க விரும்பல. பிகாஸ் இது நாங்க அதான் ஃபன்னா தான் ஆரம்பிச்சோம் நீங்க சொன்ன மாதிரி. அது ஒரு பக்கம் அப்படியே வீடியோஸ் நாங்க போடுறோம், அதுல இருந்து இன்கம் வந்தாலும் ஓகே தான், வரலனாலும் ஓகே தான். நாங்க எங்களோட ஹாப்பினஸ்க்காக தான் பண்றோம். நாங்க அப்ப எடுத்த பிக்சர்ஸ் அதெல்லாம் வந்து இப்ப எங்களுக்கு இதுல போடும்போது அது மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்போது அது ஓகே அப்படின்னு தான் இருக்கு. இதே ப்ரொஃபஷனா வச்சு பண்றாங்க அப்படின்னா அது நாங்க வந்து என்கரேஜ் பண்ண விரும்பல. அவங்க வந்து வேற ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு பேக்கப் வச்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம நம்பி இருக்க முடியாது, இது அப் அண்ட் டவுன் இருக்கும். அப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு பெர்மனன்ட் இன்கம்னு இருந்தால் நம்மளோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நம்ம நம்ப முடியாது, இது எப்போ வந்து நம்மளை வந்து பாசிட்டிவாக வந்து போர்ட்ரே பண்ணும், ஏதாவது ஒரு வீடியோவில் அவங்க நெகட்டிவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி ஒரு மீடியா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இந்த எபிசோட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்க 2 பேரையும் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறீங்க, கணவன் மனைவி எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு, 10 வருஷ காதல்ல உங்களை 2 பேரும் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த இது. 2 கேள்வி, ஒரே கேள்வி தான் கேட்பேன். 2 பேரும் நீங்க ஆன்சர் எழுதணும். எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்குன்னு நீங்களே சொல்லணும். இப்போ அவங்கள பத்தி நீங்க என்ன புரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு இவங்க சொல்லணும், வைஸ் வெர்சா. ஓகே, ஒரே கேள்வி தேவா, ஒரே கேள்வி, 2 பேருக்கும் ஒரே கேள்வி, கரெக்டா சொல்லணும். முதல் கேள்வி, அவரு உங்களுக்கு கொடுத்த முதல் கிஃப்ட் என்ன, நீங்க அவருக்கு கொடுத்த முதல் கிஃப்ட் என்ன? நீங்க சொல்லிடக்கூடாது, எழுதணும். அவர் ரொம்ப சந்தோஷமா எழுதுறாரு. நான் கூட லைட்டா ப்ரோ முழிப்பீங்கன்னு நினைச்சேன் தலைவா. ஒண்ணுதாங்க, என்ன எழுதிக்கலையா? இல்ல இருங்க, நான் கொடுத்ததை எழுதிட்டேன். இல்ல அதான் நீங்க கொடுத்தது, அவரு என்ன கொடுத்தாருங்கிறத நீங்க எழுதணும், நீங்க என்ன கொடுத்தீங்கிறத அவர் எழுதணும், அவ்வளவுதான். ஓகே, 2 பேரும் ஒரே gift தான் கொடுத்தோம். ப்ரோ அப்பலாம் நீங்க சொல்லி கொடுக்க கூடாது ப்ரோ. அது என்ன giftனு சொல்லல. அதான் நாங்க 2 பேரும் வந்து ஒரே டைம்ல தான் gift கொடுத்தோம். 2 பேருமே ஒரே gift தான் கொடுத்தோம். கொடுத்திருக்கீங்க. அப்ப 2 பேருமே அதை இப்ப எழுதிட்டீங்க இல்லையா? சோ ரெண்டாவதா, இவங்கிட்ட என்ன கலர் Dress அதிகமா இருக்கு, ஃபேவரட் கலர்னு அதை எடுத்துக்கலாமா? நோ டவுட். ஃபேவரட் கலர். அப்படியா? ஓகே, எழுதிட்டீங்களா? ஏங்க அவர்தாங்க ஃபர்ஸ்ட் எழுதி முடிக்கிறாரு. நான் ஒண்ணு தானே, நான் எத்தனை நிறைய புரிஞ்சு வச்சிருக்கீங்க போலயே. என்னது அவங்களுது. ஓகே, இல்ல உங்களுக்கு அது எவ்வளவு பெருமையா இருக்கு. ஏன்னா நான் சொல்ல சில கப்பல்ஸ் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், அப்படி லைட்டா மண்டே சொல்லிவாங்க, சைட்ல திரும்பி பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிற மாப்பிள்ளைய நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு தெளிவா இருக்காரு இல்ல? 10 வருஷமா வேற நாங்க என்னதான் பேசணும். ஓகே, இல்ல 11. ஆமா, இப்ப 11 ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய முதல் கிஸ் பண்ண டேட், முதல் முத்தம், கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் எழுதக்கூடாது. டேட் தானே? டேட் தான். டேட் ஞாபகம் இருக்கு உனக்கு? இருக்குங்க, அவருக்கு இருக்கு. அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க ஏத்துக்க முடியாது. அவங்க என்ன கன்ஃபியூஷன் எனக்கு தெரியும். தெரியும்ல, அப்ப சொல்லாதீங்க ப்ரோ. இல்ல நீங்க क्वेश्चन கரெக்ட்டா கேட்டுக்கணும். நான் கரெக்ட்டா கேட்றேன். ஓ ஸ்கூல் படிக்கும் போதா, காலேஜ் படிக்கும் போதா, இல்லாட்டி என்கேஜ்மென்ட் அப்போவா, கல்யாணத்துக்கு அப்புறமா கேக்குறீங்களா? அவர் எழுதிட்டாரு. சரி, ஃபர்ஸ்ட் தாங்க. எனக்கு தெரியும், அவர் தெளிவா இருக்காரு. எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட். ஓகே, அதனால நீங்க இயர் கேக்கல. இயர் எல்லாம் சேர்த்து தான் வரும். ஆமா, டேட்னா என்ன? ஐயோ, நீங்க எழுதிட்டீங்க, அவங்க இருங்க, அதான் கன்ஃபியூஷன். யோசிக்க தேவல. அப்படியே நீங்க பேச்சுவாக்குல இப்ப சொல்லி கொடுத்துருவீங்கல்ல, அந்த இடத்தை ஞாபகம் வச்சாலே அவங்க இந்த ஒரு சொல்லி கொடுக்காருங்க. இருங்க, இடம்லாம் ஞாபகம் இருக்கு. கம்மியா பிஹேவ் பண்ணுங்க ப்ரோ. இப்படி ஒரு தடவை வச்ச மார்க் நான் 11th or 12th வந்து எனக்கு தெரியல. இப்ப நீங்க இப்படி கேட்டீங்களா, இப்ப நைஸா சொல்லி தருவாரு பாருங்க. நீ அந்த அது பண்ணிக்கிட்டு இருந்த, அங்க போன. விடுங்க நான் எழுதிட்டேன். அது கரெக்ட்டா நல்ல மேட்ச் ஆன உங்களுக்கு. எழுதிட்டீங்களா? சூப்பர். சோ உங்களோட ஹஸ்பண்ட் இந்த விஷயத்துக்கு சென்சிட்டிவ் அப்படின்னா நீங்க சொல்லணும், உங்க வைஃப் வந்து இந்த விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவ்,
இந்த விஷயத்த அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அவருக்குலாம் அந்த மாதிரி சென்சிட்டிவா ஒன்று இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இருக்கு அவர் நிறைய இருக்கு, அதனால தான் எதை சொல்றதுன்னு யோசிக்கிறேன் அவரு. ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். சூப்பர் ப்ரோ. நிறைய எழுதுன மாதிரி இருக்கு. இல்லை ஒண்ணுதான். ஒன்றுதான் எழுதிருக்கீங்க. ரைட். கடைசி கேள்வி, உங்க கணவருக்கு கோபம் மிக பெரிய லெவலில் வந்தா எப்படி சமாதானப்படுத்துவீங்க? உங்க ஒய்ஃபுக்கு மிகப்பெரிய கோபம் வந்தா எப்படி சமாதானப்படுத்துவீங்க? சூப்பர். ஆன்சருக்கு பெறுவோமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன கொடுத்தாரு உங்க கணவர்? ரிங். அப்படியா? ஆமா. ஓகே. அது வந்து ஸ்கூலுக்கு பக்கத்து ஊர்ல வந்தோம் 2 பேரும், அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் இன் பர்சன். அதுக்கு முன்னாடி தூரத்துல இருந்தே பாத்துப்போம். அதுவே வந்து கல்யாணம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட கிட்ட பாத்துக்கிறது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அது வரைக்கும் டிஸ்டன்ஸ்ல தான் பார்த்தோம். ஆமா, அவர் அங்க நிக்கிறாருன்னா நான் இங்க நிப்பேன், அப்படிதான் பாத்துக்கிட்டோம். கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கையில அப்படி அப்படி நடுங்குது. அவரு ரிங் போட எடுக்கிறாரு, நானும் ரிங் போட எடுக்கிறேன். கை டிங் டிங் டிங்னு ஆடுது. அப்படிதான் போட்டோம். 2 பேரும் ஒரே டைம்லயே மாத்திக்கிட்டோம் ரிங். அந்த டைம்லயே என்கேஜ்மெண்ட் ரிங் அளவுக்கு போயிருக்கீங்க. அது நம்ம பிளான் பிளானே பண்ணல. அப்படியா? நான் வந்து அவர் பர்த்டேக்குன்னு அப்ப வாங்கி வச்சிருந்தேன். அந்த டைம்ல கொடுக்க முடியல. அது நான் கொடுக்க ட்ரை பண்ணேன், யார் மூலியமாச்சும் அது கொடுத்துடலான்ட்டு, முடியல. ஆனா அவரு எனக்கு கொடுக்க வரும்போது தான் எனக்கு நானே கொடுக்க முடிஞ்சுச்சு. அது அந்த டைம்ல அப்படியே ஆப்போசிட்டா மாத்திக்கிட்டோம். நைஸ் நைஸ், சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஃபேவரட் கலர் இல்லாட்டி இந்த கலர்ல அதிக ட்ரெஸ் அப்படின்னா என்ன உங்க ஒய்ஃபோட ட்ரெஸ்? பிளாக். பிளாக் தானா? அப்படியா? ஆமா, நான் பிளாக் தான் நிறைய வச்சிருப்பேன், இவரு பிளாக் தான் போட வைப்பேன் நான். நீங்க கேட்டீங்களா சின்ன சண்டை எப்போ வரும்ட்டு? ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது வரும். அம்மா, ஐயோ நான் இப்ப கூட இது பாருங்க, நான் இதுக்கே வந்து நேத்து வந்து என்ன போடுறது என்னன்னா, நான் எனக்கு வந்து எப்பயுமே மேட்சிங்கா போடணும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நான் என்கிட்ட சொல்லுவேன், ப்ரோ நம்ம வந்து எப்பயுமே மேட்சிங் இது எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆன விஷயம் அது. எங்க அப்பா அம்மா வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் தான் போறோம்னா நானும் எங்க அப்பா அம்மா என் தங்கச்சி 4 பேருக்கும் ஒரு பிங்க் ட்ரெஸ் போடணும். எல்லாருமே ஒரே மாதிரி போட்டு ஃபங்க்ஷன் போவோம். அந்த மாதிரி அப்ப அவங்க பண்ணாங்க. அவங்களுமே எப்ப வெளில போகும்போது எங்க அம்மா ஒரு ட்ரெஸ் போட்டுப்பாங்க, எங்க அப்பா வேற போட்டிருப்பாரு. எங்க அம்மா போட்டிருக்கத பார்த்துட்டு அவர் போய் மாத்திட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆமா, மாத்திட்டு வருவாரு. உடனே எங்க அம்மா பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு தானே மாத்துறீங்கன்னா, இல்லையே நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டு மாத்திருக்கணும் அப்படி பண்ணுவாங்க. அது கியூட்டா இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துட்டு என்கிட்ட சொல்ல, நம்ம வந்து எப்பயுமே வந்து மேட்சிங்கா தான் போடணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் வந்து ஒரு 3-4 ஷர்ட் தான் வச்சிருப்பாங்க. அதையே திருப்பி தான் போட்டிருப்பாங்க. நான் சொல்லுவேன் என்கிட்ட அப்ப நான் ட்ரெஸ் வச்சிருப்பேன். நான் சொல்லுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறோமா, எனக்கு எடுக்கும்போது உனக்கும் சேர்த்து எடுத்துடணும், இல்லையா நான் வச்சிருக்க கலர்ல உனக்கு எடுக்கணும். 2 பேரும் மேட்சா தான் போகணும்னு சொல்லியிருப்பேன். இவரு எனக்கு நேத்து எங்க வெளியே போகும்போது வேற ட்ரெஸ் போட்டுக்கலாமே ஒரு நாள், முடியாது நான் வரமாட்டேன், சேம் ட்ரெஸ் எடுத்து போடுன்னு சொல்லிட்டு போட. இதுல வந்து ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் மேட்சா இருக்கும், அழகாயிரும், செட் ஆயிரும். நமக்கு சில மாதிரி கலர்ல கண்ணு உறுத்துற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு சட்டை போடணும் ஆசையா இருக்கும், அந்த சட்டை போடவே முடியாது. ஏன்னா வேற கலர் போட்டுறாங்க, அந்த கலர் தான் போடணும். இவர் ஒரு சட்டை நல்லா இருக்கு எனக்கு பிடிக்கும்னு சொல்லினே இருப்பாரு, அந்த கலர் என்கிட்ட இருக்காதா, அதனால அதை போடவே விட மாட்டேன். நான் ஒரு ஃபேவரட் ஷர்ட் வாங்கினா அதை வாங்கின நாளுக்கு மட்டும் தான் போட்டாங்க, போட்டதே இல்லை. ஏன்னா அந்த கலர் இவங்ககிட்ட இல்லை. இவங்க தனியா இந்த சட்டை பிடிச்சதான் போட்டு வந்தீங்களா? இது அவருக்கு பிடிக்கும், அதனால தான் நான் இது சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் வேற ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன், அது அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. சரி போ வேணாம். நல்ல வேலை ப்ரோ, ஓவர் மேட்சிங் ப்ளூ கலர் பேண்ட் போட்டு விடும். அந்த பிளான் போட்டேன் நானு. அந்த பேண்ட் இருக்கு ப்ரோ, எங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டேன். இந்த கலர்ல பேண்ட் வச்சிருக்காங்க சூட்டோடது. நான் சொன்னேன் அந்த பேண்ட் போட்டுக்கிறேன். கிரேட் ப்ரோ. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே, முதல் முத்தம் என்றைக்கு? டிசம்பர் 16, 2015 நினைக்கிறேன். இப்ப அவர் வேற டேட் எழுதிருக்காரு, இப்ப எட்டி பாத்துறேன். டிசம்பர் 17 2013 போட்டு வச்சிருக்க. லவ் பண்ண ஆரம்பிச்சு 2013 தான் இயர் மார்க். பாத்தீங்களா? அப்ப அப்பவே நீங்க கிஸ் பண்ணிருக்கீங்க. டிசம்பர் 16 னா அது 17 போட்டுருக்கேன். ட்ரீம்ல கிஸ் பண்ணது எழுதிட்டேன். ப்ரோ வேற லெவல்ல இருக்கீங்களே ப்ரோ. நான் கூட நினைச்சேன் எப்படி தலைமை லவ்வெல்லாம் பண்ணிருப்பாருன்னு. நல்லா போடுறீங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேசுவாரு ப்ரோ, யாருக்குமே தெரியாது. நல்லா போடுறீங்க, வெயிட்டா போடுறீங்க ப்ரோ. ஆமா, இந்த மாதிரி நிறைய பேசுறாரு. அதான் ப்ரோ டிசம்பர் அவர் 17 போட்டாரு, நான் 16 போட்டேன். அவர் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா 16 2015, ஏன்னா 15 தான் நான் 11th படிச்சேன். 11th தான். இவரு 2013 போட்டுருக்காரு. லவ் பண்ண டேட் போட்டு வச்சுட்டாரு. உங்க மனைவி எதுக்காக ரொம்ப சென்சிட்டிவ்? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சொன்னாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். அப்படியா? அழுவ ரேஞ்சிலாம் போயிடும். விஷயமா நான் அழுவலாம் மாட்டேன். இந்த மாதிரி மொக்கையா சரியா என்ன ஒரு சோத்து முட்டை மாதிரி அசிங்கப்படுத்துறேன். நான் கூட அதை கவனிக்கவே இல்லைங்க. உண்மையாவே அப்படிதான் இருப்பாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாருங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. இன்னைக்கு மதியானம் கூட நான்வெஜ் வேணாம்னா நான்வெஜ் தான் சாப்பிட்டு ஆகணும்ட்டு என்னையும் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சேன். கரெக்ட் தானே? அதுக்கு தானே சென்சிட்டிவா இருந்திருக்கீங்க. வேற எதுவும் நான் சென்சிட்டிவா பார்த்ததே இல்லையே. நான் தான் அழுவேன் படம் பார்க்கும்போது. இல்ல அவர் வந்து கல்லஞ்சக்காரங்க
எவ்வளவு சோகமா சீன் தானே அழுவாது என்ன பார்க்கும், நான் துரத்துனா எது நிற்போம். இல்ல 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 இருக்கப்பட்ட இல்ல படம் பார்த்து இல்ல நிறைய இல்ல ரொம்ப இல்ல அழுதீங்களா? இல்ல இருக்கப்பட்ட படம் பார்த்து நானும் தானே அழுதேன். இல்ல ப்ரோ, நான் அந்த மாதிரி ரொம்ப என்ன அழுவேன். இவரு சும்மாவே அழுவாரு, நம்ம அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க வீட்ல எப்படின்னா அந்த மாதிரி காமெடி அழுவுற சீன் வரும்போது எங்க அம்மா ஏதாவது காமெடி பண்ணி விட்டுருவாங்க. அது மாதிரி எனக்கு அந்த டைம்ல சிரிச்சிருவேன் நான். Okay. அதனால இவர் கூட இருக்கும்போது எனக்கு பெருசா தோணாது. இவர் மூஞ்சி பார்த்து அழுதுன்னு இருப்பாரு. அதே மாதிரி எங்க அப்பா அழுவாரு. எங்க அம்மா இங்க வா தண்ணி பிடி தண்ணி அந்த மாதிரி ஆமா கொடுத்து எடுத்துருவாங்க. இவர் எதுக்கு சென்சிட்டிவ் ஆவாருன்னு பாத்தீங்கன்னா, இது அனிமல்ஸ் வந்து ஏதாவது அடிபட்டு இருந்தாலோ, ரோட்ல நாங்க கார்ல வரோம்ல, அப்போ ஏதாச்சும் இறந்து இருந்துச்சுன்னா பார்த்தா இவர் கண்ணெல்லாம் கலங்கிரும் உடனே. அந்த விஷயத்துக்கு ரொம்ப sensitive. மனிதநேயவாதிங்கிறத தாண்டி ஒரு உலகவாதியா இருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஐயோ உயிர்வாதி. சரி அழுவாது அங்க பாருங்க அழுவ. ப்ரோ லைட்டா அந்த கண்ணை மட்டும் கைங்க தமிழுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நைஸ் ப்ரோ. பாபா அழுவாத. ஐயோ ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி அழுவிக்கிறீங்க? நீங்க சொன்னோனே ரீசெண்ட் இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வந்துடுச்சு. எனக்கு அழுவாங்க அந்த மாதிரி உடனே சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. நீங்க உண்மையில ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க. ஏன்னா ஆமா ஒரு ஆண் வந்து மனசுல ஒரு பாரத்தை போட்டு ஒரு விஷயத்த பார்த்து அழுகுறான் அப்படின்னா எந்த இடத்துலயும் ஒருத்தரங்க விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழல்ல இருக்க மாட்டார்ல. ஆமா இல்ல எனக்கு அதுதான் பாருங்க இப்ப உடனே சென்சிட்டிவ் ஆகுறாரு. அந்த மாதிரி விஷயத்துக்கு சென்சிட்டிவ் ஆயிடுவாரு. கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகே சோ கடைசி क्वेश्चन அதான், உங்களோட வைஃப் கோவம் தான் எப்படி கூல் பண்ணுவீங்க? சிம்பிள் ஹக். ஹக் கிஸ் அவ்வளவுதான். ரொம்ப ரொமான்டிக்கான பேசுறா இருக்காரு, நீங்க அதை ஏத்துக்கிறீங்க. ஆமா அப்ப நீங்களும் தானே? ஆமா ஓகே அதனால தானே ஓடுது. ஓகே சோ இப்போ நீங்க எப்படி சமாதானப்படுத்தி? நீங்களும் அதே தானா? நானும் அதான் சொன்னேன். நானும் அதுதானே சொன்னேன். ரெண்டு பேருமே சேம் தான். ஓகே சூப்பர். ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த எபிசோட். ரொம்ப சந்தோஷமா, எனக்குமே ரொம்ப ஹாப்பியா ஜாலியா போச்சு. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். Hi-Fi Housing and Properties in Sri Sai City, West Tambaram. Launching offer. Hurry! Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.